சூப்பர் ஸ்டார் அவர்கள்ட்ட விஜய் அவர்கள் வருந்தி பேசியிருக்காரு. இந்த காக்காக்களுக்கு விவகாரம் குறித்து இது பற்றிய தகவல் இப்போ கிடைச்சிருக்கு. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ கடைசி வரை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரீசெண்டாக அந்த லால் சலாம் படத்துடைய ஆடியோ லான்ச்சில் பேசும்போது விஜய் அவர்கள் பற்றி இந்த காக்காக்களுக்கு விஷயத்தை முடிச்சு விடணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு இது பேசியிருப்பார். அதை பற்றி நம்ம சேனல்லையுமே நம்ம போட்டு இருந்தோம், நீங்களும் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. தெளிவாக சொன்னார் அவர். காக்காக்களுக்கு நான் விஜயெல்லாம் காக்கான்னு சொல்லலைங்க, இப்போல்லாம் பரப்பிட்டுருக்கீங்க, தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. விஜய் அவருக்குன்னு ஒரு தனி இது இருக்குது, எனக்குன்னு ஒரு தனி இது இருக்குது. எனக்கு அவர் போட்டி கிடையாது, அவருக்கு நான் போட்டி கிடையாது. இந்த பிரச்சனை இதோடு விடுங்க, நான் அவரை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப தெளிவாக நிதானமாக அழகாக பேசியிருப்பார். ஸோ அது பார்த்திங்கன்னா கேட்கும் போதே நமக்கு என்ன தோணுச்சுன்னா, ரஜினிகாந்த் அவர்கள் எப்படிங்க மற்றவரை பற்றி அப்படிலாம் சொல்லுவார். ஆனால் விஜய் அவர்கள் அதை எவ்வளோ கேவலமாக பயன்படுத்திக்கிட்டாரு. அந்த லியோ ஆடியோ லான்ச்சில் பேசும்போது காக்காக்களுக்குன்னு சொல்லிட்டு நக்கலாக ரஜினிகாந்த் அவர்களை நக்கல் அடித்து ஒரு ரவுண்டு வருவார். அதெல்லாம் எவ்வளோ அசிங்கமாக, எவ்வளோ கேவலமான ஒரு மனிதர் விஜய் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் தெளிவுபடுத்திட்டார். இதுக்கு விஜய் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இதை இப்போ தெளிவுபடுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் ரீசெண்டாக ரஜினி சார்கிட்ட பிஆர்ஓ 2 பேருக்குமே ஒரே பிஆர்ஓ தான். ரஜினி சாருக்கும் விஜய் சாருக்கும் ரியாஸ் அவர்கள் தான். பிஆர்ஓ மூலமாக சூப்பர் ஸ்டார் கிட்ட நான் வருந்துகிறேன், நான் அந்த மாதிரிலாம் நான் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக ஒரு செய்தி இப்போ போய்கிட்டு இருக்கு. காக்காக்களுக்கு நீங்கள் சொன்னதை நானும் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன், அப்படி இப்படிலாம் நிறைய இடையில நடந்துச்சுல்ல. அதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் ரொம்ப வருந்தி பேசியிருக்காரா ரஜினி சார்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் அவருடைய அந்த பொலிட்டிக்கல் விஷயங்களையுமே பற்றி ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணதாகவும் ஒரு செய்தி போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸுங்க. இதை விஜய் அப்போவே பண்ணியிருந்தார் அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயமே இருக்காது. நிறைய இருக்குது. ஆனால் விஜய் என்னன்னு தெரியல, அந்த ரசிகர்கள்லாம் பார்க்கும்போது ரசிகர்களுடைய அந்த கதை அப்படி கத்துறாங்க, தளபதி அப்படின்னு கத்துறதை பார்க்கும்போது இவருக்கு நம்ம உண்மையாகவே பெரிய தளபதி தான், ரஜினியை விட பெரிய ஆள் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இந்த காக்கா கலைகன்னு சொல்லி ரவுண்டு போட்டாரான்னு தெரில. அதுதான் அவர் பண்ண ஒரு கேவலமான விஷயமா நான் இப்போ வர நான் நினச்சிட்ருக்கேன். இப்போலாம் பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் மற்றவரை பற்றி இப்படி பேசுகிறவர் கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது விஜய்க்கு தெரில. விஜய் ரஜினி ரசிகன் சொல்லிட்டு இருந்தானா அது அவருக்கே தெரிலங்கிறது தான் முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே, இப்போ விஜய் அவர்களும் இந்த மாதிரி வருந்தி மெசேஜ் அனுப்பிச்சதான் ஒரு செய்தி. பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.